ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ 40 வயசு தாண்டிருச்சு அப்படின்னா நம்ம எலும்புகளோட பலம் வந்துட்டு ரொம்ப கம்மியாகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். ஜென்ரலாக கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குதுன்னு சொல்கிறத பார்த்துருப்போம். டாக்டர்ஸ் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளோட 40 வயசு தாண்டும் போது நம்மளோட எலும்பு வந்துட்டு வீக் ஆகிறத நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம். இந்த கண்டிஷனை நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன்ஸ் வந்துட்டு உலகம் ஃபுல்லாக கோடிக்கணக்கான மக்களை வந்துட்டு பாதிச்சிட்ருக்கு. ஸோ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன, அது ஏன் வருது, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளோட எலும்புகள் வந்துட்டு எலும்போட அடர்த்தி வந்துட்டு ரொம்ப கம்மியாகி பார்க்குறதுக்கு உள்ள ஓட்டையாக இருக்கும், தொலையாக இருக்கும். அதை தான் நம்ம ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலாக வருஷத்துக்கு 10% நம்மளோட எலும்பு வந்துட்டு பழைய எலும்பு சிதைஞ்சு போய் புதிய எலும்பு வந்துட்டு இந்த டிஷ்யூஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகி வரும். இந்த ப்ராசஸ் வந்துட்டு ஒரு 40 வயசு தாண்டும் போது ஹார்மோன் பிரச்சனைனாலேயோ இல்லை சில நம்ம உணவுகள் ப்ராப்பராக எடுக்காமல் இருக்கிறனாலேயோ 10% சிதைஞ்சு போகுதுன்னா நியூவாக வந்து ரிப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளோட எலும்போட அடர்த்தி தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது, ஈஸியாக ஃப்ராக்சர் வருது, உடம்பு வலிக்குது, மூட்டி வலிக்குது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். ஸோ சாதாரண எலும்புக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, சாதாரண எலும்பு வந்துட்டு அடர்த்தி நல்லா இருக்கும், சுருங்காமல் வலிமையாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு எப்படி இருக்கும் அப்படின்னா அடர்த்தி சுத்தமாக இருக்காது. தேன் கூடு பார்த்துருப்பீங்க, தேன் கூட்டில் தொலையாக இருக்கிறத பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக உடஞ்சி போகும். ஸோ யாருக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னா 40 வயசு தாண்டின பெண்கள், முக்கியமாக நம்ம மெனபாஸ் ஆனவங்களுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் வந்துட்டு நம்ம உடம்புல கம்மியாகும் போது இந்த பிரச்சனைகள் வரும் ஜெனரலாக. ரெண்டாவது பார்த்தோன்னா கர்ப்பப்பை எடுத்திருப்பாங்க, கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னு கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த பிரச்சனைகள் வரும். அடுத்தது ஆண்கள் பார்த்தோன்னா 50 வயசு தாண்டும் போது வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி விட்டமின் டி உடம்புல ரொம்ப கம்மியாக இருக்கிறது, கால்சியம் உணவுகள் ரொம்ப எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி உடம்புல ஆஸ்மா பிரச்சனைக்குன்னு ஸ்டீராய்ட்ஸ் மருந்துகள் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு, கேன்சர் மாதிரி நோய்கள் வந்துட்டு ஹீமோதெரபிஸ் எடுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு எல்லாமே எலும்புகள் வந்துட்டு ரொம்ப வீக் ஆகிட்டு இருக்கும். இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும், நமக்கு தெரியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறதே தெரியாது. நம்ம கால் வலிக்குது, முதுகு வலிக்குது, கை வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ தெரிய வரும் அப்படின்னா ஒரு 60 வயசு 55 60 வயசு தாண்டும் போது. நம்ம ஜென்ரலாக சொல்லுவாங்க 50 வயசு தாண்டும் போது ஈஸியாக காலில் இருக்கிற எலும்பு உடையிறது, முதுகெலும்பு உடையிறது, பாத்ரூமில் போனோன்னு டக்குன்னு வலிக்கு விழுந்து உடையிறது, இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்துட்டு ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷனால தான் ஈஸியாக 50 வயசு தாண்டினவங்களுக்கு ஈஸியாக எலும்புகள் உடையிறது. போரோசிஸ் கண்டிஷனால தான் 50-60 வயசு தாண்டும் போது ஈஸியாக ஒருத்தங்களோட எலும்பு வந்துட்டு உடையிறது. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சில டெஸ்ட்டுகள் இருக்குது. விட்டமின் டி செக் பண்ணலாம், கால்சியம் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது டெக்ஸா ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம எலும்போட அடர்த்தியை நம்ம கண்டுபிடிக்கிறது, போன் மினரல் டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கான உள்ள ஸ்கேன் தான் டெக்ஸா ஸ்கேன். ஸோ 40 வயசுக்கு மேலே எலும்புகள் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டெஸ்ட்டை பார்க்கும்போது நமக்கு என்ன டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய பால், தயிர், முருங்கை இலை, முக்கியமாக முருங்கை இலை வந்துட்டு வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கலாம், ராகி எடுத்துக்கலாம், எள் உருண்டை எடுத்துக்கலாம், கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம், அதே மாதிரி பசலைக்கீரை எடுத்துக்கலாம், தேங்காய் எடுத்துக்கலாம். இதெல்லாமே கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள். ரெண்டாவது பார்த்தோன்னா விட்டமின் டி வந்துட்டு என்ன உணவில் இருக்குது அப்படின்னா மஷ்ரூம், மீன், முட்டை, ஆரஞ்சு, இந்த மாதிரி உணவுகள் நம்ம சேர்த்துக்கலாம். அதே மாதிரி முக்கியமாக நமக்கு விட்டமின் டி வந்துட்டு நமக்கு சூரிய ஒளியிலேருந்து தான் கிடைக்கும், சன்லைட்லேருந்து தான் கிடைக்கும். எந்த டைம் சிறந்தது அப்படின்னா காலையில் இளம் வெயில், அதாவது 7லேருந்து 9 மணி, அந்த டைமில் எடுக்கிறது தான் நமக்கு ரொம்ப சிறந்தது. நம்ம ஸ்கின் டேமேஜ் ஆகாது, அதே டைமில் UVB ரேஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். நம்ம விட்டமின் டி நம்ம உடம்புல உற்பத்தி ஆகணும் அப்படின்னா UVB ரேஸ் வந்துட்டு ரொம்ப அவசியம். ஸோ 10லேருந்து 3 மணி வரை கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணணும், சன்லைட் வந்துட்டு எக்ஸ்போஷர் ஆகிறது அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா ஸ்கின் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இரிட்டேஷன் மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி சம்மர் டைமில் சாயங்காலம் ஒரு 4லேருந்து 6 மணி வரை நம்ம ஒரு இளம் வெயில் இருக்கும்,
அந்த டைமில் நம்ம சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிக்கலாம். ஸோ என்ன உணவுகள் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, பேக்கெட் ஃபுட்டு, பீஸா, பர்கரு, கேக்கு, பாட்டிலில் வரக்கூடிய ஜூஸஸ்ஸு, சோடாஸ், ரொம்ப சக்கரை உடம்புல சேர்த்துக்கிறது, ஒயிட் சுகர் சேர்க்குறது, இது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ஒரு வாக்கிங் போகிறது, டெய்லி 15லேருந்து 20 நிமிஷம் சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிறது, வெயிட் அதிகமாக இருக்கவங்க கொஞ்சம் வெயிட்டை குறைக்கிறது, உடம்பு ஒரு சீரான வெயிட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக அதை நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ 40 வயசு தாண்டும் போது நம்மளோட எலும்புகள் வந்துட்டு பலவீனமாகிறது இயற்கை. அதை நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னா, நல்ல உணவுகள், நான் சொன்ன உணவுகளை எல்லாம் எடுத்துக்கோங்க, சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகுங்க, நல்ல ஒரு வாக்கிங், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொஞ்சம் நம்ம வச்சுக்கணும். அதே மாதிரி நம்ம நல்ல தூக்கம், நல்ல பழக்கங்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எலும்புகள் வந்துட்டு பலவீனம் அடைகிறத நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நம்ம எலும்புகள் தான் நம்மளோட உடம்பை வந்துட்டு தாங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த எலும்புகளை நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுசாக நம்மளை வந்துட்டு அந்த எலும்பு வந்துட்டு தாங்கிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்னதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.